சொல்லு மாலதி, எப்படி இருக்க? என்ன காலையிலே சர்ப்ரைஸ்? திடீர்னு கால் எல்லாம் பண்ணிருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? முக்கியமான விஷயம் தான் இந்து. ஆனா நம்ம எல்லாருக்கும் உன்னோட பையன் சிவா தான் பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறான். சிவாவா? என்ன சொல்ற மாலதி? எதுவா இருந்தாலும் தெளிவா புரியுற மாதிரி சொல்லு. உன்னோட வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பாரு. ஒரு போட்டோ சென்ட் பண்ணிருக்க, உனக்கு எல்லாம் புரியும். இந்த நேரத்துல இந்த வைஃபை வேற ப்ராப்ளம் பண்ணுது. மாலதி, இது என்ன இடம்? இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? நம்ம வீட்ல எந்த நல்ல காரியம் நடந்தாலும் வழக்கமா ஒரு கோவில்ல பண்ணுவோமே, அந்த கோவில்ல தான் இது நடந்துட்டு இருக்கு. அதனால தான் இமிடியேட்டா போட்டோ எடுத்து உனக்கு அனுப்பி விட்டேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்க. இனிமே நான் பாத்துக்கிறேன். சரி. ஐயோ ஐயோ ஐயோ, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது இன்னைக்கு நடந்துருச்சு. ஊரை விட்டு போறேன்னு சொன்னவ இப்படி ஆயுசுக்கும் மறக்க முடியாத வேலையை பார்த்துட்டான். போச்சு, எல்லாமே போச்சு. என் குடிய முழுகி போச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ, அண்ணி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி வீடே ரெண்டாகிற அளவுக்கு கத்திட்டு இருக்கீங்க? ருத்ரா, இங்க பாரு. என்னது? என்ன நீ இதெல்லாம்? அந்த ஆராதனா இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ருத்ரா. பணக்கார வீட்டு பையங்கிறதுனால ஒவ்வொருத்தையும் பருந்து மாதிரி என் பிள்ளை சுத்தி வந்து அவ வாழ்க்கையே நாசமாக்கிட்டு போயிட்டு இருக்காளுங்க. நான் என்னத்த சொல்றது ருத்ரா? எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம். அப்படி பெத்த பிள்ளைங்களால நிம்மதி கிடைக்கும்னு பார்த்தா என்ன உயிரோட குழி தோண்டி புதைக்கிற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டானே. நம்ம அனிதாவோட வாழ்க்கையில விளக்கேத்தலான்னு நினைக்கும் போது அந்த ஆராதனா வந்து இப்படி அந்த விளக்க அணைச்சிட்டாலே. நம்ம மாலதி இப்பதான் போன் பண்ணி நம்ம வழக்கமா போற கோயில்ல நம்ம சிவாவும் ஆராதனாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்றா. அத்தை, என்னத்த சொல்றீங்க? நிஜமாதான் சொல்றீங்களா? இந்த விஷயத்துல போய் யாராவது பொய் சொல்லுவாங்களா அனிதா? என்ன மன்னிச்சிரு அனிதா.